ஸோ கப் கேக் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நான் அந்த ட்ரேயில் கொஞ்சம் ஊற்றிட்டு மீதி வந்து இந்த மாதிரி கப் கேக்கு கப்பில் வந்து வச்சு எடுத்தேன். ஸோ பெரிய ஓடிஜி வச்சதுனால ரெண்டும் ஒரே ஒரே அட் அ டைமில் பண்ணி 2 ட்ரே வைக்க முடியும். அதுக்கப்புறம் கீயும் எடுத்தாச்சு. கொஞ்சம் பட்டரும் எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இது வந்து பழைய கீ, இது 2 புது கீ. ஸோ 2 பெரிய டம்ளர் வந்திருக்கு. இது வந்து ஒன்று வந்து ஃப்ரீசரில் போட்டுருவேன், ஒன்று இங்கே யூஸ் பண்ணுறேன், ஒன்று ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ அப்படியே ரொட்டேட் பண்ணிடுவேன் நான். மறுபடியும் பாலேடு எடுத்து வச்சு அடுத்த செட்டு வர்றதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும். இது இந்த வாட்டி 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. இது வந்து இது புளி வந்து ஜஸ்ட்டு நல்லா அலசிட்டு எல்லா இது தொக்கெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு சுடுதண்ணி எடுத்து அதில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா கரண்டிலே ஸ்மாஷ் பண்ணி அப்புறம் அந்த ஜூஸ் வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி பூரி இந்த மாதிரி வரும். இதை அப்படியே ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம். ஒன்று வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், ஒன்று வந்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஸோ இது ஜஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணேன், இல்லைனா இது போட்டுருவேன் நான். ஸோ மீல் ப்ரிப்ரேஷன் இன்றைக்கி கம்ப்ளீட்டட். இந்த கப் கேக் எப்படி பண்ணுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். வந்து மில்க் 1 கப்பு, ஆயில் 3/4 கப்பு, அப்புறம் வந்து அதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூனு, எல்லா லிக்விடும் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஸோ அப்புறம் பவுடர் சுகர் இதெல்லாம் போட்டு நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பவுட்ரும் போடணும். நான் கோதுமை போட்டேன் இன்றைக்கி. 2 கப்ஸ் கோதுமை, 3/4 கப்பு சாக்லேட் பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு ஆஃப் வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் சால்ட் 1/4 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா விஸ்க் பண்ணி நம்ம ஓடிஜியில் 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் போதும். அதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிடணும் 10 மினிட்ஸ். ஸோ கப் கேக் பண்ணுறது ஈஸி தான், பட் அது மூடு பொறுத்து அடிக்கடிக்கு பண்ண முடியறதில்ல. பட் அது வந்து எவ்ரி வீக்கெண்டு இதில் வந்து பனானா ஸ்மாஷ் பண்ணியும் கலந்துக்கலாம், ஆப்பிள் ஸ்மாஷ் பண்ணி கலந்துக்கலாம். ஸோ இதே மற்றதெல்லாம் சேம் தான். இதில் எக்ஸ்ட்ரா ஸ்மாஷ் பண்ணி சேர்க்கும் போது வேணால் ரொம்ப திக்காக வந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றிக்கணும். கரெக்டு, பால் 1 கப்பு ஊற்றினேன், அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ பால் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டால் சரியாக போயிடும்.